டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வயதான தோற்றம் இது மாறுவதற்கு, ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் 40+ 30+ ஏஜ்லேயே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஏஜ் லுக் இருக்கும், முடியெல்லாம் நரைச்சி போன மாதிரி, ஸ்கின் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி சுருக்கங்கள், நம்ம வந்து ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல என்ன உணவு நம்ம எடுத்தா, இதை எடுத்தா நமக்கு வந்து இளமைக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றம், அத கழிவுகளை வெளியேற்றம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் இந்த ஆற்றல் சில மூலிகைகளுக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பால்ல கலந்து தினம்தோறும் காலையில குடிச்சிடணும். ஸோ அப்படி குடிக்கும்போது நம்ம உடல்ல ஒரு வயதான தோற்றம் அப்படின்றது மாற ஆரம்பிக்கும். ஸோ வயதான தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 50 வயதுக்காரவங்க பாக்குறதுக்கு அப்படி இருந்தா ஓகே, ஆனா 30 வயதுலயே எனக்கு வந்து 40+, 45 மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குங்க. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, கிரே ஹேர் நிறைய வந்துருச்சு, ஒரு மாதிரி பாடி ஷேப்பே கூன் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட நடை தளர்ந்த மாதிரி ஆயிடுச்சு, முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், இதுல முக்கியமான ஒரு காயகற்ப வழிமுறையும் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன். இது பெரும்பாலும் ஆண்களோ பெண்களோ எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்றும் இளமையாக இருக்க நமக்கே தெரியும், நெல்லிக்காய் ரொம்ப முக்கியமானது. இந்த நெல்லிக்காயை எப்படி பயன்படுத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, உலர்ந்த நெல்லிக்காய், நெல்லி முள்ளி அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இந்த நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு 5-6 நெல்லிக்காயை இரவே நம்ம வந்து தண்ணீர்ல போட்டு வைக்கணும். இது இரவு முழுவதும் ஊறணும். இதனோட உலர்ந்த திராட்சை 10, ஸோ 10 உலர் திராட்சைகளை இதுவும் இந்த தண்ணீர்லயே போட்டு வச்சிடணும். ஸோ இரவு வந்து இது ஊறுவதற்கு இது வந்து கரெக்டா இருக்கும், இதனுடைய போட்டு வச்சிடணும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தேற்றான் கொட்டை, 5 தேற்றான் கொட்டையை நம்ம மேல் தோல் நீக்கிட்டு தண்ணீர்ல ஊற வைக்கணும். ஸோ இந்த நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய உலர்ந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் உலர் திராட்சை, தேற்றான் கொட்டை 5, மேல இருக்கக்கூடிய தோல் எடுத்துட்டு நம்ம ஊற வைக்கணும். ஸோ இது நைட் ஃபுல்லா நமக்கு ஊறினதுக்கு அப்புறம் காலையில ரொம்ப ஈஸியா இது வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அம்மி இருந்து அம்மியில அரைச்சிக்கலாம், இல்ல மிக்சியில கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதை அரைத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கிளாஸ் காய்ச்சிய பால்ல இதை கலந்துட்டு காலையில குடிக்கணும். இது யாரெல்லாம் குடிக்கலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமா ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரே ஹேர் ஆகுது இல்லைங்களா, இளம் வயதிலேயே நரைமுடி வருது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு இது வந்து நல்ல சத்து மிகுந்த ஒரு பானம்னு சொல்லலாம். காலையில இதை குடிக்கும்போது நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அதே மாதிரி உலர் திராட்சை இருக்கிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ மலச்சிக்கல் வந்து நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் இருக்குங்க, எனக்கு சரியாகிறதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை குடிக்கலாம். பால்லே நான் குடிக்க மாட்டேங்க, என்ன பண்ணலாம், இது வந்து வெந்நீர்லயும் குடிக்கலாம். ஸோ வெது வெதுப்பான தண்ணீர்ல இதை மிக்சியில நல்லா அரைச்சி இதை கலந்து காலையிலேயே குடிச்சிட்டிங்கன்னா மோஷன் நமக்கு ஃப்ரீயா போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வயிறு சுத்தமாக ஆரம்பிக்கும், உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். நெல்லிக்காயை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மூலிகை. என்றும் இளமை அப்படின்னாவே தினமும் ஒரு நெல்லிக்கனி தானே அப்படின்னு நம்ம மைண்ட்ல வரும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. நம்ம கிராமப்புறங்கள்லாம் அன்றைக்கெல்லாம் பார்த்திருப்போம், குளக்கரையை சுத்தி தேற்றான் மரங்கள் தான் இருக்கும். தண்ணியில வந்து தேற்றான் கொட்டையை போட்டு வைக்கும் போது அதனுடைய கழிவுகள் எல்லாமே அது நீக்கும். அதே ப்ராசஸ் நம்ம உடல்லையும் நடக்குது. அதுலயும் தேற்றான் கோட்டையில இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம இதயத்திற்கு ரொம்ப நல்லது, இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியது. ஹார்ட் பீட், நிறைய பேருக்கு இந்த பால்பிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க, படபடப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பால்பிட்டேஷன் குறையறதுக்கும் நமக்கு தேற்றான் கொட்டை பயன்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு காம்பினேஷன். இந்த 3 மூலிகையும் சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அழகும் நம்ம கூடவே சேர்ந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வயதான தோற்றம் இருந்தா பயப்பட வேண்டாம், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனோட சேர்த்து பார்த்தோம்னா மார்க்கண்டேய நெய் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு நெய் மருந்து இருக்கு.
பேர்லயே இருக்கு பாருங்க, மார்க்கண்டேயன் என்றும் 16ன்ற மாதிரி. இந்த மார்க்கண்டேயன் நெய்ல சேர்க்கக்கூடிய மருந்துகளும் மூலிகைகளும் என்றைக்குமே நம்ம இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கான வழிமுறை தான். ஏன்னா சித்தர்கள் பார்த்தோம்னா அழகுக்கு மட்டும் கிடையாது, அதனோட ஆரோக்கியத்தையும் சேர்த்துதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தாதானே அழகு நமக்கு கிடைக்கும். அதனால பார்த்தோம்னா காயக்கற்ப முறைகள் எல்லாமே ஆரோக்கியத்தை அடிப்படையாக வைத்து அதனோட சேர்த்து அழகை தர மாதிரி இருக்கும். வயதிற்கேற்ற ஒரு தோற்றம், நமக்கு கம்பீரமான ஒரு நடை, தெளிவாக நம்மளுடைய சருமம் இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.